திருச்சிற்றம்பலம். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம். எண்ணில் 20 எண்கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் யானே. ஆகமம் 28 கோடிக்கணக்கான செய்யுள்களை கொண்டது. அந்த ஆகமத்தினுடைய பொருளை அறிதல் எளிதான காரியமல்ல. இறையருளன்றி ஆகமத்தின் பொருளை அறிதலும் தெளிதலும் இயலாத காரியம். ஆகவே அன்பர்கள் ஆகமத்தின் பொருளை குருவின் துணை கொண்டு உணர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பசுக்களாகிய ஆன்மாக்கள் பாசம் என்னும் தலையினால் கட்டுப்பட்டு கிடக்கின்றன. அந்த கட்டை அவிழ்க்கக்கூடிய செயலை ஆகமங்கள் செய்கின்றன. ஒரு குருவினுடைய வேலை என்பது, ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையினுடைய வயதை அறிந்து அந்த குழந்தைக்கு உணவை தருவாளோ, அதுபோல ஒரு குருவும் மாணவனினுடைய பக்குவத்தை அறிந்து ஞானத்தை போதிப்பார். அந்த செயலையே குருவானவர் செய்கிறார். எண்ணெய் இருக்கிறது, திரியும் இருக்கிறது, ஆனால் அதை பற்ற வைக்கும் வரை அதனால் எந்த பயனும் இல்லை. அந்த விளக்கினால் ஒளி தர முடியாது. இறைவனும் இயற்கையும் யாரிடமும் எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை. அதுபோல குருவும் கற்று உணர்ந்து அடங்கியவராக இருக்க வேண்டும். அதுவே கற்றவருக்கு அழகு. ஒன்றின் மீது விருப்பம் ஏற்படுகின்ற பொழுது இயல்பாகவே நமக்கு அதை குறித்த தேடல் ஏற்படும். அதுபோல சைவ சித்தாந்தங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆகமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நம்மிடத்தில் தோன்றுமானால் நிச்சயமாக அதற்குரிய தேடல் நம்மிடத்தில் தொடங்கும். இதையே திருமூலர் பாடுகிறார். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 20 எண்கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் யானே. விண்ணவர்களும் ஈசன் புகழ் பாடும் பிறப்பருக்கும் ஆகமத்தினுடைய பொருளை உணர்ந்து அதை போற்றுகின்றார்கள். அவர்கள் வழியில் நின்று நானும் சிவாகம சிறப்பை எண்ணி புகழ்ந்து பாடி பரவுவேன் என பாடுகிறார். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 20 எண்கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. அன்பே சிவம். அடியார்க்கு அடியேன். தஞ்சை புவனேஸ்வரி.